இன்று சர்வோதய விழா எடுத்திருக்கின்ற என்று சொன்னால் யாழ் மாவட்டத்தின் சிறந்த சமூக சேவையாளர்களுக்கு இன்று இந்த விழா எடுக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் முதற்கண் சர்வோதய இயக்கத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிக்கப்பட்ட என்ன விட்டுருங்கோ தயவுசெய்து என்ன விட்டுருங்க, நான் சமூக சேவையாளர் இல்லை. தண்டிக்கும் நீதிமன்றத்தில் தண்டிக்கும் நீதிபதி. நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது நான் நினைத்து கொண்டு வந்தது தண்டனை தான் சமூகத்தை திருத்தும் என்றதை நினைத்து கொண்டு வந்தேன். ஏனெனில் 30 ஆண்டுகால யுத்தத்தின் அகோரம் மீண்டும் எங்களுடைய சமுதாயம் மோசமான நிலைக்கு செல்ல அனுமதிக்கவும் கூடாது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என சொல்லிக் கொண்டு இருக்கவும் முடியாது. திட்டமிட்டு குறிக்கப்பட்ட கால வரையறைக்குள் யாழ் மாவட்டம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அவாவுடன் தான் கல்முனையிலிருந்து யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக பாரமெடுத்தேன். செய்கின்றேன், செய்து கொண்டிருப்பேன், செய்து முடிக்கும் வரையும் ஓயமாட்டேன். அதை உங்களுக்கு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எந்த தடங்கல்கள் வந்தாலும் நான் நேர்பாதையில் செல்கின்றேன். குறுக்கு பாதையில் வரும் அனைத்தையும் வெட்டி கொண்டு போவேன். அந்த வகையில் எங்களுடைய சமுதாயம் நீதி நியாயமாக வாழ வேண்டும், நீதி நியாயமான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும், சட்ட ஒழுங்குக்கு கட்டுப்படும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோணத்தில் எங்களுடைய பணி அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றைத்தான். நீங்கள் இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சர்வோதய இயக்கத்தினரால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சமூக சேவையாளர்கள். இந்த பட்டம் பதவிகள் வீட்டில் அலங்கரிப்பதற்கல்ல. இதை வைத்து இன்றிலிருந்து உங்களுக்கு சமூக அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தின் ஒரு வகையில் நாங்கள் என்ன எங்களுடைய சமூகத்தை எந்த வழியில் வழிகாட்ட முடியும், அந்த வகையில் நாங்கள் சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும். விசேடமாக நான் கவலைப்படுகின்ற ஒரே ஒரு குழு எங்களுடைய மாணவர் சமுதாயம். மாணவர் சமுதாயம் என்பது ஒரு சிறுவர்கள், அவர்கள் சிறுவர் படை, அப்பாவிகள். அந்த அப்பாவிகள் தடம் புரண்டு போக நாங்கள் விடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மாணவர் சமுதாயத்தை திருத்த வேண்டும், அந்த இளைஞர் சமுதாயத்தை திருத்த வேண்டும். அதில் நீங்கள் மூர்க்கத்தனமாக இருங்கள், என்னுடன் ஒத்துழையுங்கள். ஒரு வருடத்தில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 1970ஆம் ஆண்டின் கல்வி கலாச்சாரத்தை ஏற்படுத்துவோம். ஏன் நான் கூறி வைக்க விரும்புகிறேன் என்றால் 30 ஆண்டு காலம் கல்வியை இழந்து விட்டோம், இனியும் இழப்பதற்கு தயாரில்லை. அந்த கல்வியை நாங்கள் மீண்டும் பெற வேண்டும். 70ஆம் ஆண்டு கொடிகட்டி பறந்தது யாழ் மாவட்டம். 70ஆம் ஆண்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களை நிரப்பியது யாழ் மாவட்டம். இன்று பாருங்கள், யாழ் மாவட்டத்தின் நிலையை பாருங்கள், 21வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் கல்வி 21வது இடத்துக்கு. ஒரு வருடம் அனைவரும் ஒன்று சேருவோம், நீதிமன்றம் ஒன்று சேரும், அனைத்து சமூக சேவையாளரும் ஒன்று சேருங்கள், ஆசிரியர் அதிபர்கள் ஒன்று சேருங்கள். ஒரு வருடத்தில் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் உயர்ந்த கல்வித்தரத்தை கொண்டு வந்து, உயர்ந்த ஒழுக்கப்படையை கொண்டு வந்து நாங்கள் பல்கலைக்கழகங்களை நிரப்ப வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நீங்கள் சமூக சேவையாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அந்த அங்கீகாரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. உங்களுடைய சொல் கேட்பவர்களை, நீங்கள் வாழ்வெட்டுக்காரருக்கு பின்னுக்கு போக இந்த வேலை, கொள்ளையடிப்பவருக்கு பின்னுக்கு போக இந்த வேலை, அவர்களை நான் பார்த்துக் கொள்வேன். அவர்களை அடக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் அப்பாவி மாணவர்களை அடக்குங்கள். அவர்கள் பாவம், அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வழி திசை திரும்பி செல்ல விடக்கூடாது. அந்த மாணவர் சமுதாயத்தை நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அனைத்து மாணவர்களும் ஒன்று திரண்டு ஒரு இணைப்பில் ஒழுங்கமைப்புள்ள கட்டமைப்புள்ள சமுதாயமாக மாற்றுவதற்கு யாழ்ப்பாண சமூகம் அனைவரும், நீதிபதி மட்டும் சரிவராது, போலீஸ் மட்டும் சரிவராது, 119 119 மட்டும் சரிவராது. நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தற்சமயம் உள்ள யாழ்ப்பாண கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். அண்மையில் கடந்த 2 கிழமையாக யாழ்ப்பாணத்தில் அமைதி நிலவுகின்றது. அமைதி கொண்டு வரப்பட்டது. மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் 3 கிழமைக்கு முன் நீங்கள் கண்டீர்கள். ஒரு இரவு நீங்கள் தூங்க முடியவில்லை. உங்களால் கண் விழித்து இருக்க வேண்டும். கொள்ளைகள், வாழ்வெட்டுக்கள்,
சண்டித்தனங்கள் அனைத்தையும் இந்த கடந்த 10 நாள் 14 நாட்களில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். அந்த கட்டுப்பாட்டை நிலைக்க வேண்டும். அதனை தொடர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று மக்கள் நிம்மதியாக கடந்த 10 நாட்கள் தூங்குகிறார்கள் என எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. நீதிபதி என்ற முறையில் நான் என்னுடைய கடமையைத்தான் செய்ய வந்துள்ளேன். நீதிபதி என்பவருடைய பதவி என்ன? சமூகத்தில் நல்லொழுக்கம் உள்ள பிரஜைகளை உருவாக்கி சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்படுகின்ற சமுதாயத்தை உருவாக்கி நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமைப்பாடு அந்த நீதிபதி கொண்டு. அந்த வகையில் நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன். தண்டனை மட்டும்தான் சமுதாயத்தை திருத்தும் என்பது என்னுடைய வாதம். அதற்காக மாணவர் சமுதாயம் தண்டிக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய வாதம். ஏனெனில் அவர்கள் சிறுவர்கள், அப்பாவிகள், 18 வயதுக்கு குறைந்தவர்கள். அவருக்கு குறிக்கப்பட்ட விடயமும் தெரியாது, விடயத்தின் பாரதூர தன்மையும் தெரியாது. என்னுடைய கைகள் நடுங்குகின்றன. ஒரு மாணவனை விளக்கமறியலில் சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு என் கைகள் மறக்கின்றன, என் இருதயம் மறக்கின்றது. அதனால் நான் மாணவர்களை விளக்கமறியலில் அனுப்புவதற்கு தயங்குகின்றேன். ஏன் கூறுகிறேன் என்றால், நீதிபதி சட்டத்தின் முன் சமன், சட்டத்தின் முன் யாவரும் சம பாதுகாப்பு என்ற வகையில் இருக்க வேண்டும். இருப்பினும் மாணவர் சமுதாயம் எனக்கு தேவை. நான் மாணவராக இருக்கும் போது சில குழப்படிகள் பண்ணியிருக்கலாம். அதற்காக போலீஸ் நிலையமோ நீதிமன்றமோ சிறைச்சாலையோ அவசியமில்லை. ஆகவே அன்புள்ள பெற்றோர்களே, நீங்கள் அனைவரும் பெற்றோர்கள், சிறந்த சமூக சேவையாளர்கள், சிறந்த கல்விமான்கள் இங்கே இருக்கிறார்கள். பெருமையா இருக்கிறது. டாக்டர் ஆரியரட்ட உங்களை அழைத்து அனைவருக்கும் பரிசில் வழங்குவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அந்த மாணவர் சமுதாயத்தை தயவு செய்து வழிகாட்டுங்கள். நாங்கள் ஒன்றிணைந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவோம். வீதிகளில் மாணவர்கள் பாடசாலை வரும்போதும் பாடசாலை விட்டு போகும்போதும் போக்குவரத்து சட்டத்தை கடைபிடிக்கும்படி சொல்லுங்கள். ஒரு சைக்கிளின் பின் இன்னொரு சைக்கிள் செல்லும்படி கூறுங்கள். தயவு செய்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அவர்களை டியூஷனுக்கு அனுப்பும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை நீங்கள் பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். டியூஷன் நடைபெறுகிறதா, பாடசாலைக்கு போனாலா, போய் சேர்ந்தாளா என்பதை நீங்கள் எப்பொழுதும் அவதானமாக இருக்க வேண்டும். சம்பவம் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் வழக்கு விசாரணை இதெல்லாம் இரண்டாவது விடயம். நடக்கிறதற்கு முன்னுக்கு பாதுகாக்க வேண்டும். பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ், குற்றத்தை எப்படி தடுப்பது, குற்றத்திலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது, இதுதான் எங்களுக்கு தேவை. அதனை நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செய்யுங்கள். யாழ் மாவட்டத்தில் ஒருதன் கூட, பெருமையாக சொல்லுகிறேன், யாழ் மாவட்டத்தில் ஒருதன் கூட புறப்பால கிரிமினல் இல்லை. யாழ் மாவட்டத்தில் ஒருதன் கூட புறப்பால கிரிமினல் இல்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை கிரிமினல் ஆக்குகின்றது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாங்கள் விடக்கூடாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைக்கிறது கூட நாங்கள் விடக்கூடாது. சந்தைகளில் நிறுத்துவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். 5 பேருக்கு மேல் நின்றால் சட்டவிரோத கூட்டம் கைது செய்து வருவார்கள். 2 வருட சிறை தண்டனை. பெண் பிள்ளையின் கையை பிடித்தால் 5 வருட சிறை தண்டனை. பெண் பிள்ளையை கடத்தினால் 7 வருஷ சிறை தண்டனை. கற்பழித்தால் 20 வருஷ சிறை தண்டனை. கொலை செய்தால் மரண தண்டனை. இது சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அதில் எவருக்கும் இரண்டாவது பேச்சுக்கு இடமில்லை. நான் யாழ் மாவட்டத்துக்கு வந்துள்ளேன். இதுவரை 9 மரண தண்டனை கொடுத்துள்ளேன். அதே போன்று 20 பேருக்கு 10 வருடத்துக்கு மேற்பட்ட 15 வருடத்துக்கு மேற்பட்ட சிறை தண்டனைகள் கொடுத்துள்ளேன். ஆலோசனை செய்து, இதெல்லாம் பாரிய குற்றங்கள். நான் ஆலோசனை கொடுப்பதற்குரிய குற்றம் இல்லை. நடந்தது கொலை, கற்பழிப்பு, ஆட்கடத்தல், கஞ்சா, ஹெரோயின், இதெல்லாம் சமூக விரோத குற்றங்கள். இதுக்கெல்லாம் ஆலோசனை கிடையாது, தண்டனை மட்டுமே தீர்ப்பு. அந்த தண்டனை மூலம் மிக குறுகிய காலத்தில் யாழ் மாவட்டத்தின் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது என்னுடைய கடமை. அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் என் வழியில் வாருங்கள். நேர்பாதையில் செல்லுகிறேன். தயவு செய்து வாருங்கள், செய்வோம். ஒரு வருடத்தில் எங்களுடைய கல்வி உச்சநிலை அடைய வேண்டும். என்னுடைய அவா முழுக்க எங்களுடைய நான் படித்தது பரியோவான் கல்லூரி. ஒழுங்கு முறையில் வழி நடத்தினார்கள். ஒழுங்கு முறையில் ஒழுக்கத்தை சொல்லித் தந்தார்கள். இன்று படித்தேன், நீதிபதியாக வந்து நிற்கின்றேன். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் பின்னுக்கு நிற்பார். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தந்தை பின்னுக்கு நிற்பார். அப்படி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், கல்வியை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை எதிர்கால நாயகர்களாக்குங்கள், நாளைய கதாநாயகராக்குங்கள். அது உங்களுடைய கையில் உள்ளது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய இறுதி கோரிக்கை, இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, மாணவர் சமுதாயத்தை பெற்றெடுத்த பெற்றோர்களே, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குங்கள்.
சட்ட வரம்பெல்லையை மீற வேண்டாம் என்று சொல்லுங்கள், சட்ட ஒழுங்கை மீற வேண்டாம் என்று சொல்லுங்கள். சுதந்திரம் என்பது என்ன என்பதை உங்களுக்கு வரவிலக்கணப்படுத்துகின்றேன். உன்னுடைய கையை, உன்னுடைய விரலை என்னுடைய மூக்கு நுனிவரையும் கொண்டு வருவது உன்னுடைய சுதந்திரம். உன்னுடைய விரலை என்னுடைய மூக்கு நுனிவரை கொண்டு வருவது உன்னுடைய சுதந்திரம். மூக்கில் தொட்டால் உன்னுடைய மூக்கை உடைப்பது என்னுடைய சுதந்திரம். அதுதான் தற்காப்பு சுதந்திரம். அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் தற்காப்புரிமை உண்டு. ஒவ்வொருவருக்கும் தற்காப்புரிமை உண்டு. தன்னை பாதுகாப்பதற்கு உரிமை உண்டு. அது நீதிமன்றத்தில் வந்து சொன்னாலும் பயமில்லாம சொல்லுங்கள். ஐயா, இந்த கையை பிடித்தான் மூக்கை உடைத்தேன், தங்கச்சியின் கையை பிடித்தான் மூக்கை உடைத்தேன், பயமில்லாம சொல்லுங்கள். நீதிமன்றம் உங்களை விடுதலை செய்யும். ஏனெனில் அதான் தற்காப்புரிமை. கொலை கூட சட்ட புத்தகத்தில் உள்ளது. ஒருவனுக்கு கொலை அச்சுறுத்தல் மரணம் விளைவிக்கும் சந்தர்ப்பத்தில் அவனை கொலை செய்யலாம். இது தற்காப்புரிமை என்று சட்டம் சொல்லுகிறது. என்னை ஒருத்தன் கொல்லுகிறான், நான் 2 கையையும் கும்பிட்டு கொண்டு நிற்க மாட்டேன், எதிர்த்தாக்குதல் நடத்துவேன். அதன் விளைவாக அவன் இறந்தால் அது தற்காப்புரிமை மரணம், அது கொலை அல்ல என சட்டம் சொல்லுகின்றது. ஆகவே தற்காப்புரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகவே நான் கூறுவது என்பது என்னவென்றால், சுதந்திரம் என்பது ஒருவருடைய மூக்கு நுனிவரை விரலை கொண்டு செல்வதற்கு தான் சுதந்திரம் உண்டு. அவனுடைய மூக்கை தொடுவதற்கு சுதந்திரம் இல்லை. அப்படி தொட்டவன் மூக்கை உடைப்பதற்கு எனக்கு தற்காப்புரிமை சுதந்திரம் உண்டு. இதை நீதிமன்றத்தில் நீங்கள் விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கப்படும் என்பதை கூறி மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள், இளைஞர்களுக்கு வழிகாட்டுங்கள். ஒரு ஒழுக்கப்படையை அமையுங்கள், பாடசாலைகளில் ஒழுக்கப்படைகளை அமையுங்கள். எங்களுடைய கல்வி சமுதாயத்தை உருவாக்குவோம். ஒரு வருடத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் எதிர்கால யாழ் குடாநாடு சரித்திர புகழ் பெற்ற காவியங்களை படைக்கும் ஒரு யாழ் குடாநாடாக மாறுவதற்கு வாழ்வெட்டு, கொள்ளை, கடத்தல் வெட்கமாக உள்ளது. வெளி மாவட்டத்துக்கு நான் நீதிபதியாக போகின்றேன், தற்சமயம் கூட போகின்றேன். திருகோணமலை மாவட்டத்துக்கு நீதிபதியாக போகின்றேன், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நீதிபதியாக போகின்றேன், கல்முனை மாவட்டத்துக்கு நீதிபதியாக இன்றும் போகின்றேன், போய் வருகின்றேன். பதில் நீதிபதி கேட்கிறார்கள், என்ன சார் யாழ்ப்பாணம் ஏன் சார் வாழ் வச்சிருக்காங்க? அது எப்படிப்பட்ட ஊர்? அந்த ஊர்ல என் வாழ் வந்தது, அந்த ஊர்ல என் சந்தியில் அடி வர்றாங்க. ஏன் அங்கே போதவஸ்து வந்தது? அங்கே என் கஞ்சா வந்தது? யாழ்ப்பாணமா இது? யாழ்ப்பாணத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் என்றால் அது உலகம். இன்றும் நாங்கள் யாழ்ப்பாண பொது நூலகத்தை ஆசியாவின் மிகப்பெரிய கல்வி களஞ்சியம் என்று சொல்லி பெருமைப்படுகிறோம். அப்படிப்பட்ட யாழ்ப்பாணம் ஏன் இந்த பாதையில் செல்லுகிறது? விடாதீர்கள், கடைசி வரையும் விடாதீர்கள். அவங்களை திருத்துங்கள், இறுதி வரை துரத்துங்கள் என்று எனக்கு ஆலோசனை கூறுகின்ற பல நீதிபதிகள், பல சட்டத்தணிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி என்னால் இயன்றவரை நான் செய்வேன். சட்டம், சமுதாயம், கலாச்சாரம், பாரம்பரியம் என்பவற்றை உள்ளடக்கி என்னால் இயன்ற அனைத்து சேவையை நான் செய்வேன். இன்று கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்கள், சான்றோர்கள், பரிசில் பெறும் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றிலிருந்து நீங்கள் ஓராண்டு உங்களுடைய கடமையை ஆரம்பியுங்கள். சமுதாயத்தை கவனிப்பது, மாணவர்களை கவனிப்பது, இளைஞர்களை கவனிப்பது, இதை செய்யுங்கள். மிகுதியை நாங்கள் செய்கின்றோம். என்றிலிருந்து கடந்த 12 நாட்களாக அமைதி நிலவுவதாக அனைவரும் எனக்கு அறிவிக்கின்றார்கள். அனைவரும் எனக்கு கடிதம் எழுதுகின்றார்கள், இன்று யாழ்ப்பாணம் அமைதியாக உள்ளது சார் என்று. சுருங்க சொல்லின் ஐநா விசேட அறிக்கையாளர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள். நீதித்துறையின் விசேட அறிக்கையாளர், சித்திரவதையின் விசேட அறிக்கையாளர்கள் அவர்கள் வந்த சமயம் யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டுக்கள் உச்சக்கட்டத்தில் இருந்தது. என்னிடம் கேட்டார்கள், யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு கிழமையாக என்ன நடக்கின்றது என்று. என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் என்னில் இருக்கின்ற இயலாமை காட்டப்பட்டு விட்டுருமோ என பயந்தேன். இருப்பினும் கடன் நடவடிக்கை எடுத்தேன், இறுதி வரை கடன் நடவடிக்கை எடுத்தேன். இன்று தற்சமயம் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டு 90% மக்கள் நிம்மதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். இரவில் தூங்குகிறோம் சார் என சொல்லுகிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நீதிபதி நீதிமன்றத்தில் தன்னுடைய கடமையை செய்வார், நீதிமன்றத்துக்கு வெளியிலும் என்னுடைய கடமையை நான் செய்வேன்.
என்னால் செய்யக்கூடியவற்றை செய்வேன். ஏனெனில் நான் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி 2 மாவட்டத்துக்கும் உரிய தலைமை நீதிபதி நான் தான். அந்த வகையில் என்னால் இயன்றவற்றை செய்வேன். நம்முடைய குடாநாடு அமைதியாக இருக்க வேண்டும். குடாநாட்டு பெண்கள் இரவு 12 மணிக்கு யாழ் நகர வீதிகளில் சுதந்திரமாக வருகின்ற குரல் எங்களுக்கு கேட்க வேண்டும். இரவு 12 மணிக்கு எங்களை யாழ் குடாநாட்டு பெண்கள் நாங்கள் சுதந்திரமாக திரிகின்றோம், எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை, நீதிமன்ற பாதுகாப்பு தேவையில்லை, சுதந்திரமாக திரிகின்றோம் என்ற சமுதாய கட்டமைப்பின் அந்த குரல் கேட்க வேண்டும். அன்றைய குரல் கேட்கும் போது நான் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறுகிறேன். எனக்கு என்னுடைய ஆசை, நான் எப்பொழுதுமே நேசிப்பது 3 இனமும் வாழுகின்ற மாவட்டத்தில் நீதிபதியாக இருப்பதுதான். ஏனெனில் அங்குதான் பிரச்சனை கூட 3 இனமும். அந்த வகையில் வவுனியாவில் 9 வருஷம் இருந்தேன், திருகோணமலையில் 4 வருஷம் இருந்தேன், கல்முனையில் 3 வருஷம் இருந்தேன். இப்பொழுது 99.95% உள்ள தனி தமிழ் மாவட்டத்துக்கு வந்துள்ளேன். சந்தோஷமாக இருக்கிறது. நான் பிறந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நான் பிறந்ததற்கு ஒரு கடமை செய்யக்கூடாதா? என்னுடைய கடமை பிறந்த மண்ணுக்கு செய்வதற்கு அந்த கடமை அழைக்கின்றது. அதனை நான் செய்கின்றேன். அதை நாங்கள் செய்வோம், அனைவரும் செய்வோம் என கூறி எங்களுடைய டாக்டர் ஆரியரட்ன அவர்களுக்கும் அனைவரும் எனக்காக his daughter is my teacher today அனைவரும் எழுந்து நின்று அவருடைய மகளுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.